வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு நடைபெற்ற மாணவர்கள் போராட்டம் கலவரமாக வெடித்தது. இதையடுத்து தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இந்நிலையில் வங்கதேசத்தில் அமைந்துள்ள முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசை ஹசீனா விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், 1975ஆம் ஆண்டு தன் தந்தை ஷேக் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் குடும்பத்தை படுகொலை செய்து வங்கதேச கலாச்சாரத்தை அழித்து பாகிஸ்தான் கொள்கையை புகுத்த முயன்றனர். அதற்கு எதிராக வங்கதேச மக்கள் பெரும் போராட்டத்தை நடத்தினர். அதேபோல் உலக அரங்கில் வங்கதேசம் மீண்டும் தலைநிமிர வேண்டும் என்றால் கலாச்சாரம் விடுதலைக்கு எதிரான ஆட்சியை வெளியேற்ற வேண்டும் என்று தெரிவித்தார். வங்க புத்தாண்டின் மிக முக்கியமான விழாவான மங்கள் ஷோபஜத்ரா எனும் பேரணியை நிறுத்த முயன்றது மட்டுமல்லாமல் அதன் பெயரையும் மாற்ற முயற்சிகள் செய்கின்றனர் என்று குற்றம் சாட்டினார். மேலும் நெருப்புடன் விளையாடாதீர்கள், அது உங்களையே எரித்துவிடும் என்று ஷேக் ஹசீனா எச்சரித்தார். வங்க புத்தாண்டின் பேரணியான மங்கள் ஷோபஜத்ரா என்ற பெயரை ஆனந்த ஷோபஜத்ரா என வங்கதேச அதிகாரிகள் மாற்றினர். மங்கள் ஷோபஜத்ரா எனும் பெயர் இந்துக்களின் சடங்குகளை குறிக்கும் வகையில் உள்ளதாக சில இஸ்லாமிய அமைப்புகள் கூறியதை அடுத்து பெயர் மாற்றப்பட்டது. மங்கள் ஷோபஜத்ரா விழாவை மனிதநேயத்தின் அசைக்க முடியாத கலாச்சார பாரம்பரியம் என 2016ஆம் ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பு அறிவித்தது குறிப்பிடத்தக்கது.